கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 58 அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, நவீன காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் முன்னோக்கி ஓடுவதிலே நாம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டுவதில்லை. அநேக நேரங்களிலே நாம் சிந்தை வைக்க விரும்புவதில்லை. அதே போன்று அநேக நற்குணங்கள் பாழாய் விட்டன என்பதை குறித்த சிந்தையும் நாம் மறந்துவிட்டோம். வேதம் சொல்லுகிறது, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதியிலே நாம் மனிதர்கள் மேலும் தெய்வத்தின் மேலும் வைத்த அன்பிலே நாம் எவ்விதமாக இப்பொழுது காணப்படுகிறோம் என்று நாம் அலசி ஆராய வேண்டும். அநேக நற்குணங்கள் பாழாய்விட்டன, அன்பு பாழாய்விட்டன, பொறுமை பாழாய்விட்டன, தயவு என்ற குணங்கள் பாழாய் கிடக்கின்றன. சற்று உங்களுடைய ஆதி நாட்களை சிந்தித்து பாருங்கள். அநேகரிடத்திலே தயவாக காணப்பட்ட நாட்களை சிந்தித்து பாருங்கள். உங்களை நேசிக்கிறது போல் பிறனிடத்திலும் அன்பு வைத்த நாட்களை சிந்தித்து பாருங்கள். இந்த நாளிலே கர்த்தர் மீண்டுமாக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை மாத்திரமல்ல, பாழாய் கிடக்கிற குணங்களையும் கட்ட விரும்புகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது இந்த பூமியிலே நம்முடைய ஆசீர்வாதங்கள் எந்தெந்த இடங்களிலே பாழாய் கிடக்கிறது என்பதை கர்த்தர் பார்த்து நிச்சயமாக இந்த நாளிலே அதை மீண்டுமாக அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்த கர்த்தர் வல்லவர். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பிதாவாகிய தேவனே, பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவீர்கள் என்று நீர் கொடுத்த வாக்குக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். பாழாய் கிடக்கிற அநேக குணங்கள் இந்த நாளிலே கட்டப்படும்படியாக எங்களை நாங்களே அலசி ஆராய கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பாழாய் கிடக்கிற எங்களுடைய குணங்கள் சீர்படுத்துகிற அதே வேளையிலே எங்களுடைய ஆசீர்வாதங்களும் மீண்டுமாக கட்டப்பட, உமக்குள்ளாக பலப்பட, இந்த பூமியில நிலைநிறுத்தப்பட உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்ட உதவி செய்வாராக. ஆமேன். ஆதிநிலை எதுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் ஆறாளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வும் மறையும் சீர்வாழ்வும் மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வும் மறையும் சீர்வாழ்வும் மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும்,